அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். ஆக்சுவலாக இன்றைக்கி சிவி ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 12/5/2025 இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கான ஃபஸ்ட் நாள் சிவி சென்னையில் 4 இடங்களில் நடைபெற்றுச்சு அப்படின்றது நீங்கள் எல்லாருமே அறிஞ்ச உண்மை தான். இந்த சிவியில் அவங்க என்னென்னலாம் கொஷின் கேட்டாங்க, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆனாங்க, அதே மாதிரி யாரையாச்சும் ரிஜெக்ட் பண்ணாங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தான் கொடுப்போம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஸ்டூடெண்ட் இன்றைக்கி போனவங்களுடைய எண்ணிக்கை 82 பேர் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் போயிட்டாங்க. நாளைக்கு 79 பேர் நாளைக்கு அட்டன் பண்ண போகிறாங்க சிவியை. 3வது நாளும் நம்ம ஸ்டூடெண்ட் போகிறாங்க. டோட்டலாக சிவிக்கு நம்ம ஸ்டூடெண்ட் போனவங்களுடைய எண்ணிக்கை 188 மெம்பர்ஸ் கேண்டிடேட்ஸ் சிவிக்கு போகிறாங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம சொன்ன தகவல்கள் தான், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சிவி போனதில் சிவி நார்மலாகவே எல்லா சென்டர்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த சிவியில் என்னென்ன கேட்டாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ. 11 o'clock சிவி ஸ்டார்ட் ஆக 11 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம 4 இடத்துக்கும் போன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன தகவல். அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க சார். போட்டு ஒரு 11 o'clock ஆயிடுச்சு ஃபஸ்ட் டேன்றதுனால. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கெல்லாம் 1/2 hour பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் சொன்ன தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டவுட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்க எங்ககிட்ட, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, என்ன ஏதுன்றதை ஃபஸ்ட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. கேட்டுட்டு தான் சிவியை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணாங்க. எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது உதாரணத்துக்கு அரும்பாக்கத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அரும்பாக்கமில் பார்த்திங்கன்னா 14 ரூம் போட்டிருந்தாங்க சார். ஒரு ரூமுக்கு 10 பேர். ஸோ 140 பேர் அங்கே சிவி அட்டன் பண்ணியிருப்பாங்க எங்கள் அரும்பாக்கத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் அதில் பார்த்திங்கன்னா 21 ரூம் இருந்துச்சு சார். 21 ரூமில் நான் சொல்கிறது ஒரு செஷன் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? 21 ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு செஷனுக்கு 210 பேர் அட்டன் பண்ணாங்க சார் அப்படின்னு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி மற்ற சென்டர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு அட்டன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கால் லெட்டர், இப்போ கால் லெட்டரில் என்ன இருக்கோ அதுதான் கேட்டாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் கால் லெட்டர் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த கால் லெட்டரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் எல்லாமே கேட்டாங்க சார். புதுசாக எதுவுமே இல்லை. ஸோ எதுலலாம் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்மளே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலுமே ஒரு சில இஷ்யூஸ் சொன்னாங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டில் அரும்பாக்கத்தில் போனவங்களும் சொன்னாங்க, ஜெயகோபால் கரோடியா போனவங்களும் சொன்னாங்க, அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் போனவங்களும் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலே நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் நேமில் இருந்துச்சு சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹஸ்பண்ட் நேமில் இருந்துச்சு. அந்த ஹஸ்பண்ட் நேமில் இல்லாமல் ஃபாதர் நேமில் இருக்கிறத மட்டும் தான் ஏற்றுக்கிட்டாங்க. மற்றதை பார்த்திங்கன்னா அவங்க கொரீஸாக போட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. நம்ம போன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டியை ஒரு இஷ்யூவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரையிலையும் நம்ம பழைய, அதாவது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது என்ன பிஎஸ்டிஎம்மோ அதுதான் கொடுக்க சொன்னாங்க. நியூவாக ஒரு சிலர் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி ஒரு புதுசாக விட்டாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கல, அதை வேண்டான்ட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரையிலையும் அந்த அப்ளையிங் டேட் கட்டாயமாக பார்த்தாங்க சார் எல்லாருக்குமே. ஏன்னா அப்ளையிங் டேட் ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூவாகவே பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2022 டெட் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணாங்க. ஆனால் அவங்க 2013 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூவில் இன்றைக்கி சிவி போர்டில் சார் நான் 2022 அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் 2013 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன், ஏமா ஆன்லைனில் ஒரு 4 நாள் டைம் கொடுத்தாங்களே, ஆன்லைனில் நீங்கள் ஏன் அப்ளை பண்ணல, நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள வேறு எங்கேயோ இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் கேட்டுட்டு அப்புறமா அவங்கள மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எல்லாமே அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தா சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 4 கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க சார். உதாரணத்துக்கு
இப்போ அரும்பாக்கத்தில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் ரூம்லேயே அட்டன் பண்ணாங்க. அரும்பாக்கத்தில் ஃபஸ்ட் ரூம்லேயே அந்த ஃபஸ்ட் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து குரூப் 4 கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய சென்டர் இன்னும் வந்து மற்ற சென்டர்ஸ்லேயும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி குரூப் 4 கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார், அவங்களும் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டராக கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் போவாங்க. ஸோ சிவி அட்டென்மெண்ட்டாகவே கணக்கு தான், நம்மளுக்கு வந்து அது கணக்கு தான், அவங்க வந்து தவிர்த்திருக்கணும். ஸோ அவங்க ஜாபுக்கு போகிற அடிப்படையில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து அந்த அனெக்ஷர் ஃபார்மெல்லாம் வந்து ஒரு காப்பி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இன்னொரு காப்பிக்கு வந்து ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்து பக்கத்தில் எங்கேயே கூட்டு போயிட்டு அவங்களே சைன் போட்டு கொடுத்த மாதிரி வந்து தகவல்கள் வந்து சொன்னாங்க. சப்போஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதுனா இல்லைன்னா கூட ஒரு காப்பி மட்டும் வச்சுருந்தா கூட வந்து அவங்களே வந்து அந்த டயத்தில் வந்து அந்த பர்ஃபெக்டாக முடிக்கணும்னு சொல்லி வந்து அவங்களே வந்து பண்ணதாக வந்து தகவல்கள் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்சன்டீஸ், ஏன்னா மெயினாக வந்து ஆப்சன்டீஸ் தான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 12 பேர் வந்து நான் யூஜிடிஆர்பியில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தேன். அந்த 12 பேருமே இன்றைக்கி வந்து சிவிக்கு வந்து போகல, எல்லாருமே ஃபஸ்ட் டேவே வந்துருச்சு அவங்களுக்கு. 12 பேருமே வந்து போகல, ஏன்னா இன்றைக்கி சிவிக்கு அவங்க போயிருந்தாங்கன்னா டோட்டலாக நம்ம கேண்டிடேட் மட்டும் 94 பேர், ஓகேங்களா. ஸோ 12 பேர் போகல. ஸோ அந்த 12 பேரும் ஆப்சன்டீஸ் தான். ஸோ பரவலாக ஆப்சன்டீஸை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பரவலானா யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகிருப்பாங்க, அவங்க நிச்சயமாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய ஆளில் வந்து ஃபுல் ப்ரெசென்ட் சார், பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 பேர் போட்டிருந்தாங்க, அந்த 10 பேருமே வந்து வந்திருந்தாங்க. 10 பேருடைய சர்டிஃபிகேட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஓகேங்களா. ஸோ ஆப்சென்டீஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரூம்ஸில் வந்து ஃபுல் ப்ரெசென்ட்டும் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட், எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 12 பேரும் இன்றைக்கி வந்து சிவி வந்து அட்டென்ட் பண்ணல. ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஆல்ரெடி யூஜிடிஆர்பியில் வந்து செலக்ட் ஆகிருக்கவங்க தான் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணாமல், ஏன்னா ஃபஸ்ட் நாளே சிபி வந்து அட்டன் பண்ணாமல் போகிறவங்க வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிறவங்களாக தான் இருப்பாங்க. இது ஃபஸ்ட் நாளில் வந்து நம்ம ஜிடி மட்டும் தான், ஜென்ரல் டர்ன் மட்டும் தான் கூப்பிட்றாங்கன்றதுனால ஃபஸ்ட் நாளில் வந்து இந்த அட்டன் பண்ணாத போகிறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். நாளை மறுநாள் வந்து நிச்சயமாக வந்து அட்டன் பண்ணாதவங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுதலாக வந்து அதிகரிக்கும், அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஏன்னா வந்து அந்த கேட்டகரி பிசிஎம்பிசி இந்த கேட்டகரி, அதே மாதிரி இதில் வந்து அடுத்தடுத்த மார்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 102 மார்க் 103 மார்க் வரையுமே கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் கீழே இருக்கிற மார்க் வந்து கூடுவாங்க. 17ஆம் தேதி வந்து கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது நாள் வந்து இன்னும் வந்து குறைவான இருக்கிற மார்க் எல்லாமே கூப்பிட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகவோ இல்லை வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆனவங்க வந்து வராமல் இருக்கவோ இன்றைக்கி விட பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த என்ஐஓஎஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் என்ஐஓஎஸும் வந்து ஆஸ் பர் நியூ எஜுகேஷன் பாலிசி படி அது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம புதிய கல்விக் கொள்கையை நம்ம கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அந்த என்ஐஓஎஸ் 6 மந்த் கோர்ஸாக வந்து வந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட வந்து சொல்லி அனுப்பியிருந்தேன், என்ஐஓஎஸ்க்கு வந்து எந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு கேளுங்கம்மா, ஏன்னா நம்மகிட்டே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் போன ஆளில் எந்த ஆள்லையும் என்ஐஓஎஸ் வந்து இல்லாதனால நாளைக்கு வந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து சொல்லி விட்டுருக்கோம். நிச்சயமாக வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து அந்த என்ஐஓஎஸை பற்றி எதனா கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி டிஆர்பியில் இந்த மாதிரி இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்துருச்சு. ஒரு சிலரை வந்து சிவி முடிஞ்சோடனே அப்படியே அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா 10 பேருக்கும் சிவி முடிஞ்சால் தான் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து இருந்திருக்கு. ஸோ நாளைக்கான சிவியோட அந்த விவரங்களோட நாளைய அந்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.